தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்புகழுக்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். தொழுகைக்கு ஆயத்தமாக நம் கடவுளை நோக்கி ஜெபிப்போம். தந்தை மைந்தன் தூய ஆவியராகிய எங்கள் திரியேக கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை தொழுகைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை நாங்கள் வாழ்த்தி மகிமைப்படுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து பராமரித்து இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த தொழுகைக்கு தரிகமாக ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். இந்த தொழுகையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்க வேண்டுமே நாங்கள் செபிக்கிறேன். தாவே, இந்த தொழுகையிலே நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்கள், படிக்க இருக்கிறதான திருமறை பாடங்கள், தியானிக்க இருக்கிறதான திருவார்த்தைகள், ஏறெடுக்க இருக்கிறதான ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீர்தாமே எங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தாழ்பணிந்து மன்றாடுகின்றோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் இணைந்து அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே என்றதான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய போற்றிடுமே ஞானத்தினாவே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த நாளிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான திருவார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பஸ்கா விழா, கூடார விழா, பெந்தேகோஸ்து விழா, இவை மூன்றும் யூதர்களுடையதான முக்கியமான விழாக்கள் ஆகும். பஸ்கா விழாவை தொடர்ந்து பெந்தேகோஸ்து விழாவை மிகவும் சிறப்பாக யூதர்கள் கொண்டாடினார்கள். கிரேக்க மொழியில் பெந்தேகோஸ்து என்பது 50 என்ற எண்ணிக்கையை குறிப்பதாகும். பஸ்கா திருவிழாவை தொடர்ந்து வரும்
50வது நாளை பெந்தேகோஸ்தே திருநாளாக மிகவும் சிறப்போடு கொண்டாடினார்கள். சீடர்கள் வலுவற்றிருந்த வேளையிலே பெந்தேகோஸ்து நாளன்று இயேசு கிறிஸ்துவனுடையதான வாக்கின்படி தூய ஆவியானவர் வந்திறங்கி சீடர்களை புத்தாக்கம் செய்தார். சீடர்களின் புத்தாக்கத்திற்கு தூய ஆவியானவருடையதான செயல்களை குறித்து மிகவும் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக துணிவை தரும் தூய ஆவியர். துணிவை தரும் தூய ஆவியர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, இயேசு கிறிஸ்து விண்ணுலகுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின் சீடர்கள் எல்லாம் அச்சத்துடன் துணிவற்ற நிலைமையிலே காணப்பட்டார்கள். எங்களோடு கூட தங்கியிருந்த இயேசுநாதர் இப்போது விண்ணுலகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், பரமேறிவிட்டார், நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி அச்சத்தோடு காணப்பட்டார்கள். இவ்வாறு அச்சத்துடன் சீடர்கள் கூடியிருந்த இடத்திலே திடீரென்று சொல்லி கொடுங்காற்று வீசுவதை போன்று ஒரு இரைச்சல் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்ததான வீடு முழுவதும் ஒலித்தது. சீடர்களிடம் தூய ஆவியர் ஊற்றப்பட்ட பிற்பாடு அவர்கள் துணிவு கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மிகவும் தைரியமாக துணிச்சலோடு அறிவித்தார்கள். யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கின்றோம். தூய ஆவியார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி இன்றைய சூழ்நிலையில் அச்சத்துடன் நீதியை பேசுவதற்கு கூட முடியாமல் மௌன நிலைமையிலே இருக்கும் நம்மை தூய ஆவியானவர் நம்மை துணிவுடன் செயல்படுவதற்கு அவர் வைக்கின்றார். இரண்டாவதாக தூய்மைப்படுத்தும் தூய ஆவியர். தூய்மைப்படுத்தும் தூய ஆவியர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பெந்தேகோஸ்து நாளில் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாடுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததாக படிக்கின்றோம். பெந்தேகோஸ்து நாளில் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததாக படிக்கின்றோம். நெருப்பு தூய்மை படுத்தலுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கின்றோம். பதரை நெருப்பினால் சுட்டரிப்பதற்காக இங்கே இயேசுநாதர் குறிப்பிடுகின்றார். பதர் பார்ப்பதற்கு நற்கதிரை போன்றிருந்தாலும் உள்ளே பயனற்றதாய் இருக்கும். அதுபோல தூய்மையானவர் என்று வெளியே பார்ப்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளான நிலைமை இயேசுவை காட்டிக் கொடுத்தல், அவரை மறுதலித்தல், அவரை விட்டு பிரிந்து செல்கின்ற பதருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையாகவே இருந்தது. அத்தகைய சீடர்கள் தூய ஆவியரால் நிரப்பப்பட்டார்கள். தூய ஆவியரால் அவர்கள் நிரப்பப்பட்ட போது அவர்கள் தூய்மையாக்கப்பட்டார்கள். அவர்களிடத்திலே காணப்பட்டதான தீய சிந்தனைகள் எல்லாம் விலகி அவர்கள் தூய்மையாக்கப்பட்டார்கள். ஏமி கார்மேகேல் அம்மையார் பொற்கொல்லன் ஒருவருடையதான இல்லத்திற்கு சென்றார். அங்கே பொற்கொல்லன் பொன்னை நெருப்பிலிட்டு தூய்மையாக்கி கொண்டிருந்தார். அந்த அம்மையார் அந்த பொற்கொல்லனை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் எதுவரைக்கும் இந்த பொன்னை நெருப்பில் போடுவீர்கள் என்று கேட்டார். அதற்கு பதிலாக அந்த பொற்கொல்லன் சொல்லுகின்றார், தன்னுடைய முகம் எப்போது அந்த பொன்னின் மீது தெரிகிறதோ அதுவரையிலும் நான் நெருப்பில் போடுவேன்.
அப்போதுதான் அது தூய்மையாகும் என்று சொல்லுகின்றார். தூய ஆவியானவரும் ஆண்டவர் நம்மில் வெளிப்படுவதற்கு நம்மை அவர் தூய்மையாக்குகின்றார். தூய ஆவியரை பெற்றிருக்கிற நாம் துணிவு பெற்று தூய்மையுடன் வாழ்ந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இறைவன் பெரிய காரியங்களை செய்வார். இறைவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமாக. மகா கிருபையும் மட்டில்லாத அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த தொழுகையின் இந்த நல்ல நேரத்திற்காக நம்மளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த தொழுகையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவருடையதான தெய்வீக அருள் பிரசன்னம் நிறைவாக தங்கியிருந்தபடியினால் நாம் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நாங்கள் போற்றுகின்றோம். கேட்ட சத்திய வார்த்தைகளை எங்களுடையதான உள்ளத்திலே நாங்கள் பதித்து வைத்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழுவதற்கு வளருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி தர வேண்டுமே என்று நாங்கள் சிந்திக்கிறோம். தாமே நாங்கள் எங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிகளுக்கு என்று சொல்லி வாழ்வின் முன்னேற்றத்திற்கு என்று சொல்லி எடுத்து வருகிறதான ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர்தாமே எங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஆடுகின்றோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி திருவாய் மொழிந்தவரே, கொடியானது செடியிலே நிலைத்திருக்கிறது போல கொடி ஆகிய நாங்கள் செடியாகிய உங்களே நிலைத்திருந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழுவதற்கு நீரங்களுக்கு அனுக்கிரகம் தர வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுடைய போக்கு வரத்தி ஆவற்றிலும் ஆண்டவருடையதான தெய்வீக பாதுகாவல், தெய்வீக வழிநடத்துதல் எங்களோடு கூட நிறைவாக தங்கியிருக்க வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கிறோம். தாமே எந்த விதமான தீமைகளும் அணுகாதபடிக்கு எங்களை உம்முடைய சிறகடிக்குள்ளே பொதிந்து முத்தரித்து பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கின்றோம். பகலில் பறக்கும் அன்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கு எல்லாம் ஆண்டவர் எங்களை நீங்களாக்கி பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கிறோம். தாவே எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய திருச்சபையானது உமக்கு பிரியமான ஒரு திருச்சபையாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு திருச்சபையாக காணப்படுவதற்கு அப்ப உதவி தர வேண்டும் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே உம்மை நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க கூடாத நிலைமை ஏற்பட்டிருக்க காண்கிறீர்களாவே. இந்த அவல நிலைமைகள் எல்லாம் மாறி நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி உம்மை ஆராதிப்பதற்கு வேண்டியதான, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வேண்டியதான நல்ல கிருபைகளை எங்களுக்கு நிறைவாக தர வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர், எல்லா விதமான தீமையான காரியங்களுக்கும் நீர் எங்களை நீங்களாக்கி பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கின்றோம். திருச்சபை குடும்பங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் நிறைந்திருப்பதற்கு அப்ப உதவி தர வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கிறோம். தாமே ஆண்டவரே, ஊரடங்கின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு அன்று பிள்ளைகளுக்காக சமூகத்திலே கடந்து வருகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிகமாக கண்ணோக்க வேண்டும் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரே, எந்த விதமான குறைவுகளும் வராதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவெடுத்து நிறைவின் பாதைகளிலே நிரதிகமாக வழிநடத்த வேண்டும் என்று ஆடுகின்றோம். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாக எந்த விதமான குறைவுகளும் வராதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைப்படுத்தி நிறைவின் பாதைகளிலே நிரதிகமாக வழிநடத்த வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நாளிலே பலகீனத்தோடு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இருந்து இந்த நாளிலாவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி உம்மை நோக்கி கதரை கொண்டிருக்கிறதான அந்த பிள்ளைகளுக்காக சமூகத்திலே கடந்து வருகிறோம். கர்த்தாவே, உம்முடைய திருக்குமாரன் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து திருப்பணிகள் ஆற்றின போது பலகீனத்தோடு காணப்பட்டதான மக்களை நாம் தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி பரிபூரண சுகத்தை கொடுத்தது போல உம்முடைய ஆடி வாய்ந்த கரத்தினாலே அந்த பிள்ளைகளை தொட்டு ஒரு பரிபூரண சுகத்தை
நிறைவாக தர வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கணுங்க தாவே. எல்லா விதமான பலகீனங்களும் மாறி நல்ல சுகத்தை பெற்று கடவுள் என்னுடைய பலகீனங்களை எல்லாம் மாற்றி எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் நிறைவாக தர வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கணுங்க தாவே. கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம் கர்த்தாவே. இந்த கொரோனா வைரஸ் ஆனது அதிவேகமாக பரவி கொண்டிருக்கிற காண்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸிலிருந்து நீர் எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை தர வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கின்றோம். இதனை முற்றிலுமாக அழித்து ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் நிறைவாக தர வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கணுங்க தாவே. பரிசுத்த பிதாவே, நிறந்தபடியே பெரிய காரியங்களை எங்களுக்கு நிறைவாக செய்ய போகிறபடியால் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மருத்துவம் செய்து வருகிறதான மருத்துவர்கள், மருத்துவ தாதிகள், துப்புரவு பணியாளர்கள், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம் கர்த்தாவே. அன்று பிள்ளைகள் செய்து வருகிறதான நல்ல பணிகளுக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்று பிள்ளைகளுக்கு எந்த விதமான தீமைகள் அணுகாதபடிக்கு நீரோ அன்று பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கணுங்க தாவே. காவல் துறையிலே பணியாற்றி வருகிறதான அந்த பிள்ளைகளையும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரே, இன்னும் கல்வி நிமித்தமாக, பணிகளின் நிமித்தமாக வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகின்றோம். அந்த பிள்ளைகளையும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆடுகின்றோம். நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூர தேசத்திற்கு தேவனாக இருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த இடத்திலும் கூட அந்த பிள்ளைகள் தங்கி பணியாற்றி வருகின்ற போது ஆண்டவருடைய தெய்வீக பாதுகாவல் அந்த பிள்ளைகளோடு கூட நிறைவாக தங்கி இருக்கணும் என்று ஆடுகின்றோம். அந்த பிள்ளைகளிடமிருந்து அனுதினம் நல்ல செய்திகளை பெற்றுக்கொண்டு நல்ல செய்திகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி தர வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கணுங்க தாவே. பரிசுத்த பிதாவே, நீர் அந்தபடிய பெரிய காரியங்களை நிறைவாக செய்ய போகிறபடியால் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே பயின்று வருகிறதான அந்த பிள்ளைகளையும் அதிகமாக ஆசீர்வதிக்க நாம் நாடுகின்றோம். தேர்வுகளை எழுதி வெற்றிக்காக காத்துக் கொண்டிருக்கிறதான அந்த பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான நல்ல வெற்றி கிடைப்பதற்கு அப்ப உதவி தர வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கணுங்க தாவே. பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, எங்களுதான தமிழகத்திற்காக, குமரி மாவட்டத்திற்காக, இந்திய தேசத்திற்காக உங்களுடைய சமூகத்திலே கடந்து வருகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வராதபடிக்கு நீர்தாமே அந்த பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கின்றோம். தேசத்தை ஆட்சி செய்து வருகிறதான ஆட்சியாளர்களை அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆடுகின்றோம். எந்த முறைமைகளிலே இந்த தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டுமோ அந்த முறைமைகளிலே இந்த தேசத்தை ஆட்சி செய்வதற்கு வேண்டியதான எல்லா விதமான ஞான நன்மைகளையும் அந்த பிள்ளைகளுக்கு நிறைவாக தர வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கின்றோம். இயற்கையின் அனுகூலங்களுக்காக உடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம் கர்த்தாவே. இயற்கையின் சீற்றங்களினாலே எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வராதபடிக்கு இயற்கையின் அனுகூலங்களை எல்லாம் நீர் எங்களுக்கு சாதகமாக்கி தர வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கின்றோம். ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கிறதான அந்த பிள்ளைகளையும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கணுங்க தாவே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாட இருக்கிற அந்த பிள்ளைகள், திருமண நாளை நினைவு கூறுகிற அந்த பிள்ளைகள் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிக்க கொண்டாடுகின்றோம். அன்பு பிள்ளைகளுடைய புதிய நாட்கள் எல்லா நிலைமைகளிலும் மகிழ்ச்சி நிறைந்ததாய், ஆசீர்வாதம் நிறைந்ததாய் அமைய வேண்டுமே என்று நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒரு விசை கூட எங்களை முழுவதுமாக உம்முடைய அன்பு கரத்திலே நாங்கள் தாழ் ஜெபிக்கின்றோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்வணிந்து மன்றாடுகின்றோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிறுத்தித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவர்களே.
ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவாதே. ஆமீன். ஆசீர்வாதம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நல்லுறவும் எங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.